சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர். போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸின் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில். ரப்பப்பப்பப்பப்பம். வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என் கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு ரைடர் அப்படின்னே நம்ம என்ன யோசிச்சிருப்போம், ஒரு கோப்ரோ வச்சுருப்பாங்கப்பா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். பட் இவர் நிறைய விழிப்புணர்வு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக நிறைய அவார்ட்ஸும் ரிசீவ் பண்ணியிருக்காரு. என் கூட இப்போ விஷ்ணுராம் சார் தான் இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கணுங்க. வணக்கங்க. உங்களை சந்திச்சது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போது இந்த மோட்டோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறையா ரைட் போயிட்டுருக்கீங்க. இதுக்கான ஸ்டார்ட் எதுவாக இருந்து, இது எதனால் ஸ்டார்ட் பண்ணீங்க? சைக்கிள் ரைடிங் எனக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 2009 நான் சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கேனுங்க. பட் இது ஒரு விழிப்புணர்வு சொல்லி ஆரம்பிக்கிறது எப்போ நான் பிளான் பண்ணேன்னா 2020 கோவிட் டைமில் லாக்டவுன், டோட்டல் லாக்டவுன்ஸு. ஸோ எந்த மக்கள் யாரையும் சந்திக்க முடியல. அந்த டைமில் ஐ டுக் சைக்கிளிங் ஆஸ் அ சீரியஸ் ஸ்போர்ட். அது வரைக்கும் பண்ணிகிட்ருப்பேன். ரேண்டமாக மாதத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணிகிட்ருப்பேன். பட் ஐம் அ மேரத்தான் ரன்னருங்க. ரெகுலர் மேரத்தான்ஸ் நான் பண்ணிகிட்ருப்பேன். 10 கிலோமீட்டர், 22 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், அது வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். பட் கோவிடுக்கு அப்புறம், கோவிட் டைமில் இருந்து சொல்லலாம், அப்போது ரன்னிங் வாஸ் நாட் பாசிபிள். சிட்டிக்குள்ளே ஓட முடியல. ஸோ அதனால் என்னென்னா சைக்கிளிங் ஐ டுக் அ சீரியஸ் ஸ்போர்ட். சைக்கிளிங் எடுத்து 2020 மார்ச்லேருந்து சீரியஸாக பண்ண ஆரம்பித்தாங்க சைக்கிளிங்கில். அப்போது சைக்கிளிங் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணலாம் சைக்கிளில் இங்கே பார்க்கும்போது, சரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுங்க, டாக்டர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு, துப்புரவு பணியாளர்கள், அப்புறம் நிறைய பேர் அது யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஒரு ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னிங்க. அப்படி தான் எனக்கு இந்த விழிப்புணர்வு ஆரம்பிச்சிச்சுங்க சைக்கிளிங். ஸோ நிறைய அவார்ட்ஸும் இதுக்காக ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஐ ஹோல்ட் 5 நேஷனல் ரெக்கார்ட்ஸுங்க. 3 நேஷனல் ரெக்கார்ட் இன் சைக்கிளிங், 2 வந்து கார்லிங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெக்கார்ட் இன் காரில் வந்து 24 hours maximum kilometers driven by a men in 24 hours in a car. 2152 மணி கிலோமீட்டர் பண்ணியிருக்கணுங்க. 2152 kilometers in 24 hours. Started from Bangalore to Hyderabad to Nagpur, back to Bangalore. காரில் பண்ணணுங்க. அது வந்து ஃபார் ஃப்ரண்ட்லைன் கோவிட் வாரியர்ஸ்க்காக. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரைவ். 2020 ஜூலையில் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் பை எ மென் இன் சைக்கிள். அது வந்து காரில். இப்போ இது வந்து சைக்கிள் எதுக்காக பண்ணோம், 100% வேக்சினேஷன் ட்ரைவ். ஸோ அப்போ வேக்சினேஷன் அப்போ தான் ஆகஸ்ட் செப்டம்பரில் வேக்சினேஷன் வர ஆரம்பிச்சு 2021. ஸோ அப்போ எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணணும்னு சொல்லி ஐ மேட் அ ட்ரிபியூட். அப்போ விழிப்புணர்வு போனால் அப்போ நிறைய பேர்த்து மீட் பண்ணி தாட் லெட் மீ ஹாவ் அ வேர்ட் வித்ன்னு சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட், நேஷ்னல் ரெக்கார்டு வந்து 594 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. ஒரு மனிதர் மென் கேட்டகரியில் 24 ஹவர்ஸில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட முடியும் சைக்கிளில், ரோட் சைக்கிளில். அப்போ வந்து அது 594 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதை நான் வந்து பீட் பண்ணி 624 கிலோமீட்டர் 23 மணி நேரம் 52 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேனுங்க. ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரிங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைடிங் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நிறைய மோட்டோ இருக்குது. இப்போ இதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. பட் நிறைய பேர் அந்த மோட்டோ இல்லாமல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? See, you have to fix a goal. நான் சைக்கிளிங் பண்ணுறேன், ஆர் ரன்னிங் பண்ணுறேன், ஆர் கிரிக்கெட் விளாட்றேன், இல்லை ஃபுட்பால் விளாட்றேன், ஆர் கீப் இட் எனி ஸ்போர்ட்ஸ், ஸ்குவாஷ் விளாட்றேன், டேபிள் டென்னிஸ். இப்போ டேபிள் டென்னிஸ் நல்லா வந்துட்டு டேபிள் டென்னிஸ் பண்ணுறேன்னா யூ ஷுட் ஹேவ் அ கோல். நான் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. வித்தின் இயர்ஸ் டைம் ஐ ஹேவ் டு ரீச் தட் கோல். அதுக்கு வி ஹேவ் டு ஒர்க். கோலே இல்லாமல் சும்மா நானும் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் தட் இஸ் நோ பாயிண்ட். தட் இஸ் என்னோட ஒப்பீனியன். அதை சொல்லுவேனுங்க. யூ ஹேவ் டு ஹேவ் அ கோல். இன்னைக்கு நான் இதை ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இன் 2-3 months ஐ வில் அச்சீவ் திஸ். யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் அ கோல் அண்ட் ஒர்க் ஃபார் இட். தட்ஸ் ஹவ் இட் இஸ்ங்க. அந்த ஒரு மோட்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த லைஃப் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ரைடிங் விஷ்ணுராம் பற்றி கேட்போம். உங்களை பற்றி சொல்லுங்கள்.
ஓகே, ஐ ஆம் அ பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர். கோயம்புத்தூரில் ஒரு கிராஸ்ஃபிட் சென்டர் வச்சுருக்கேன், 6th கியர் ஃபிட்னஸ். அது இல்லாமல் லேண்ட் பேங்க்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேனுங்க கோயம்புத்தூர்லேங்க. அண்ட் சென்னையில் பிஸ்னஸ்ங்க. ஓ, சென்னையிலே இப்போது இருக்குதுங்க. லேண்ட்ஸ் கொஞ்சம் இங்கே இருக்குது. ஐம் டீலிங் லேண்ட்ஸ் ஹியர் இன் சென்னை. நைஸ். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அப்போது பைக் ரைடிங், சைக்கிள் ரைடுக்கு இங்கே வருவானுங்க அடிக்கடி. நைஸ். அண்ட் வந்து ரைடிங் அப்படிங்கும்போது அதர் தேன் சைக்கிள் ரைட்ஸ்னு பார்க்கும்போது ரைடர் அப்படின்னாலே வந்து பீப்புளால் வந்து ஸ்பீடாக போகிறவங்க, நல்லா ஸ்பீடாக போவாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அந்த மாதிரி விஷயத்தை? வெல் சரிங்க. ரைடர்ஸுங்கிறது it will be in two categories. ரைடர்ஸ், பைக் ரைடர்ஸ்னு சொல்லலாம், சைக்கிள் ரைடர்ஸ்னு சொல்லலாம். பட் we are into சைக்கிள் ரைடிங். பைக் எல்லாருமே சொன்னது பைக். ரைடர்ஸ்னா பைக் தான் எல்லாருமே சொல்லலாம், பைக் ஸ்பீடிங் பைக். பட் we are not into பைக்ஸுங்க. இட் இஸ் சைக்கிள். ஸோ ஸ்பீடாக போகிறவங்க சைக்கிளில் மிக குறைவு. என்ன சொல்லலாம்னா ஒரு 18 வயசு டு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசு பசங்க, சின்ன வயசு பசங்க தான் தே கேன் டூ ஸ்பீடிங். ஸ்பீடிங்கிறது 100 கிலோமீட்டர் ஸ்பீடாக பண்ண முடியாதுங்க. மைட் பி ஒரு 30 to 50, 55 கிலோமீட்டர் ஸ்பீடாக பண்ணலாமுங்க. அது வந்து ஒரு இனிஷியல் புஷ். அது ரேசஸ் எல்லாம் நிறைய இப்போ நடந்துகிட்ருக்கு தமிழ்நாடுக்குள்ளே, ஒரு ஆல் ஓவர் இந்தியா நடக்குது. அது எப்படின்னா 50 கிலோமீட்டர் ரேஸ். 50 கிலோமீட்டர் எத்தனை குவிக்காக பண்ண முடியும்? உதாரணத்துக்கு நான் பண்ணேன்னா 50 கிலோமீட்டர், மேபி நான் ஒரு 200-300 கிலோமீட்டர் போனால் 50 கிலோமீட்டர் எனக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 hour 45 minutes ஆகும். இது ரேஸில் நான் போய் பண்ணாலும் 50 கிலோமீட்டர் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ வி கேன் கம்ப்ளீட் தட் இன் 1 hour 20 minutes or 1 hour 15 minutes. தட் இஸ் கால்ட் அஸ் ரேஸ் டிரைவிங். தட் இஸ் ஸ்பீட் டிரைவிங் சைக்கிளிங்கில். பட் அந்த 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் புஷ் பண்ண முடியுமான்னு முடியாது. பிகாஸ் வி ஆர் ஹியூமன்ஸ், இட்ஸ் நாட் அ மெஷின். ஸோ அது ஹார்ட் ரேட் மேட்டர்ஸ் அ லாட். ஹார்ட் ரேட்டுங்கிறது திடீர்னு நீங்கள் பண்ணிட்டு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு 180-90 போயிடுச்சுன்னா யூ வில் கெட் அ ஸ்ட்ரோக். அது இஸ் டேஞ்சரஸ். அண்ட் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை தான் நான் பைசைக்கிள் ரைட் பற்றி நான் சொல்கிறேன். நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ டிடிஎஃப்னு ஒருத்தர் நல்லா ஃபேமஸாக கூட ஆனார். ஒரு பைக்கில் அவ்வளோ ஸ்பீடாக போகிறது வந்து பீப்புளை வந்து மிஸ்லீட் பண்ணாது. பிகாஸ் அதை பார்த்து நிறைய பேர் ஓகே ஸ்பீடாக போனால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்குள்ளே வருது. ஆஸ் அ ரைடராக நான் கேட்குறேன், இது வந்து தப்பாக கரெக்டாக? See, always, whatever comment, it is my personal opinion. Bike speed up போகிறது, கார் ஸ்பீடாக போகிறது, it's not thrilling or advantage சொல்ல. அந்த பேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கெட் இன் டு ரேசிங். நீங்கள் போய் நிறைய யூடியூபர்ஸ், நானும் பார்த்துட்ருக்கேன், நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறையா வீடியோஸை போட்டு பிளாகர்ஸை போட்டு யூ கேன் டிரைவ். நாட் ராங், நீங்கள் சொல்கிறது அந்த 220 கிலோமீட்டர் கேடிஎம் போயிருக்காரு சொன்னாங்க. தட் இஸ் வெரி ராங் எக்ஸாம்பிள். சரி, அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு யூ ஆர் பேஷனட் அபவுட் டிரைவிங், கெட் இன் டு பைக் ரேசஸ். யூ கேன் ஈவன் கிராஸ் 250, 230, 280. நோ ஒன் இஸ் கோயிங் டு கொஸ்டின். அண்ட் வி கேன் வின் மெடல்ஸ் டு அவர் கண்ட்ரி ஆர் டு அவர் ஸ்டேட். அதை பண்ணுறது விட்டு போட்டு நீங்கள் மனிதர்கள் போகிற ரோட்டில் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி டேஞ்சர். நாட் ஓன்லி டு ஹிம், டு அதர்ஸ். ஒன்றும் நான் சைக்கிளிங்கில் போயிட்டுருக்கேன், நான் நேஷனல் ஹைவேஸில் போயிட்டுருக்கேன்னா நிறைய பைக்கர்ஸ் ஒரு 10 பேர் போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு they'll be covering 151 kilometers ஸ்பீடில் போயிட்டு இருந்தாங்கன்னா எனக்கெல்லாம் ஒரு மாதிரி சைக்கிள் இட் வில் ஷேக். தட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் எனி பைக் ரைடர்ஸ். யூ ஹேவ் டேலண்ட். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கெட் இன் டு ரேசிங். நிறைய ரேசஸ் இருக்குது. அது நீங்கள் போனீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் டு த சொசைட்டி. அண்ட் ஸோ எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பீப்புளுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரைடிங்க்கும் ரேசிங்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஓகே, ரைடர், ஐ எம் அ ரைடர். ஐ ரைட் லாங் டிஸ்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸுங்கிறது எனிவேர் பிட்வீன் 100, 200, 300, 400. இட் வில் பி கிராஜுவலி ஐ பி இன்க்ரீசிங். ரேசிங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸ், மைட் பி மேக்ஸிமம் 100 மேலே கான்ட் ரேஸ். ரேஸுங்கிறது 50, 60, 70க்கு மேலே நான் எந்த ரேஸ் நான் பார்த்தது இல்லைங்க. நாட் ஈவன் heard about it. 60, 70ங்கிறது அதே உங்களுக்கு 2 மணி நேரம் மேலே. 2 மணி நேரத்துக்கு மேலே நீ can't push your body to a different level. Maximum 2 hours is the timing you can push your body. After that you can't do it. So that is called race. அப்புறம் endurance. இல்லாட்டி another one is endurance. Endurance side is what I am doing right now. Enduranceங்கிறது long distance. That is what the difference between race and long distance side. நைஸ். அடுத்தது வந்து பண்ண போகிறீங்க ஹைதராபாத். இதுக்காக வந்து கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அதை பற்றி கொஞ்சம் இப்போ நான் நெக்ஸ்ட் ரைட் ஆர் நெக்ஸ்ட் காஸ் தட் வில் பி ரைட் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸுங்க. இப்போ ட்ரக் கல்ச்சர் தமிழ்நாட்டில் சொல்லலாம், ஒரு இந்தியாவிலேன்னு சொல்லலாம், ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அது சின்ன பிள்ளைகள், மைபி சின்ன குழந்தைங்கன்னு சொன்னால் மைபி ஒரு 13, 14, 15 இயர்ஸ், 8th, 9th, 10th படிக்கிற குழந்தைகளெல்லாம் ரொம்ப மோசமாக ட்ரக் கல்ச்சரில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. நிறைய ட்ரக் பட்லர்ஸ். ஐ வாண்ட் தட் டு பி டோட்டலி எராடிகேட்டட். சிஎம் சார் வந்து August 8th லான்ச் பண்ணார் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி. அதுக்கு I want to have a support hand to that. So
அதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக ரைட் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. தட் வில் பி 1,000 kilometers cycle ride. 1,000 kilometers is a huge number. So for that I need practice. So இப்போ அந்த ப்ராக்டிஸ் தான் it will be for next 2 months. I require a lot of practice. ப்ராக்டிஸிங் சொல்கிறத விட கிளைமேட்டிக் சேஞ்சுங்க. 1000 கிலோமீட்டர் இன்றைக்கி வந்து ரெக்கார்டு இல்லை. மைட் பி ஒரு 45 hours 47 hours இருக்கலாம் 2 நாள். தட் இஸ் 48 hours 2 நாள் தொடர்ந்து இந்த சைக்கிளே பயணிச்சுட்டே இருக்கணும். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, நேச்சர்ஸ் கால் போக முடியாது. போகலாம், எல்லாமே பண்ணலாம், பட் இந்த டைம் கேப்பில் யூ ஹேவ் டு டூ இட். அண்ட் தட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். எடுத்தோன்னே நீங்கள் சைக்கிள் நீங்கள் 40 மணி நேரம் ஓட்ட முடியும்னா ஓட்ட முடியாது. தட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜிங்க. ஸோ இந்த 40 மணி நேரம் நான் செலவழிக்கிறேன்னா தட் ஷுட் hit the people in a right way. And for right wayங்கிறது drugs is very bad nowadays. So I want to, at least as of my knowledge, I want to eradicate drugs at least for next generation. That is my only request to all the parents and the students who are taking the drugs. That's my only request. அண்ட் சார், ட்ரக்ஸ் அப்படிங்கும்போது பேசும்போது இப்போ அது ஆக்சுவலி அதிகமாக வைடராக ஈஸியாக யூஸ் பண்ணப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் யோசிச்சு அதை பற்றி சொல்ல வரவங்க இப்போ அது ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் வந்து மூவிஸ்லேயுமே அது அதிகமாக காட்டப்படுது. மேபி அது ஒரு ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? மூவிஸில் காட்டப்படுறது தட் மைட் பி a ரீசன், பட் accessibility is much. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும், எல்லா ஸ்கூல் பக்கத்துலேயும், காலேஜ் பக்கத்துலேயும் கிடைக்குதுன்னு மெனி பீப்புள் ஆர் நான் காதுபட நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த செயின் வி ஹேவ் டு பிரேக். வாட் இஸ் இப்போ நம்ம எப்படி எல்லாருமே கொரோனா செயின் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ இந்த ட்ரக் செயினை வி ஹேவ் டு பிரேக். இந்த செயினை பிரேக் பண்ணாட்டி இட் வில் பி அ வெரி பிக் ப்ராப்ளம் டு ஆர் கிட்ஸ். பிகாஸ் எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸு தே ஷுட் லிவ் இன் அ குட் சொசைட்டி. தட் இஸ் மை ஒன்லி கன்சர்ன். பொன் குழந்தைகள் எல்லா பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் எல்லாத்தையும் தட் இஸ் மை ஒன்லி ரிக்வெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுட் நாட் பி ஆர் அவேர் ஆஃப் ட்ரக்ஸ். ஒன்று இருந்ததே இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு வி ஹாவ் டு மேக் அவர் ஸ்டேட் ட்ரக் ஃப்ரீ ஜோன். அண்ட் சார், இது வந்து சிஎம் சார் வந்து ஃப்ளாக் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லைங்க. ஜஸ்ட் ஐம் இன் டாக்ஸ் வித் லைக் லெட் மீ சீங். அதை எப்படி பார்க்கலாம். ஐல் பி மீட்டிங் மினிஸ்டர்ஸுங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு தென் ஐ வில் ஃபைனலைஸ் த டேட்டுங்க. ஓகே. அண்ட் திருப்பி எகெயின் அந்த ஸ்பீடுக்கே நான் வரேன். நீங்கள் காரில் ஆக்சுவலி வந்து நிறைய அந்த ஸ்பீட் ட்ராவல் பண்ணதை வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் அது மிஸ்லீட் பண்ணாதா பீப்புள்? இப்போ நீங்கள் ஸ்பீடாக இந்த ட்ராவல் பண்ணுறது நான் இப்போ காரில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ June 3rd கலைஞர் 99th பர்த்டேக்காக நான் வந்து கோல்டன் குவாடிலாட்டருமாங்க, தங்க நாற்காலி சாலைமாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை, கொல்கட்டா, டெல்லி, மும்பை, பேக் டு சென்னைங்க. தட் இஸ் 5th லாங்கஸ்ட் ரூட் இன் த வேர்ல்டு. அது 5853 கிலோமீட்டருங்க. அது வந்து இதுக்கு முந்தின பண்ணவர் வந்து ஷுட் பி 98 to 99 ஹவர்ஸில் பண்ணியிருந்தாருங்க. அது நான் வந்து இன்றைக்கி 82 மணி நேரத்தில் முடிச்சிருக்கேனுங்க. 82 மணி நேரங்கிறது 82 மணி நேரத்தில் 5853 கிலோமீட்டர் முடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் வந்து 90-100க்கு மேலே நான் கிராஸ் பண்ணல. ஆனால் என்னோட அதில் ஸ்பீடுங்கிறது எல்லா இடத்துலையும் ரேடாஸ் இருக்கும். தமிழ்நாடு தாண்டிங்கனாவே ஹைதராபாத் என்ட்ரானாங்க, ஹைதராபாத் டு ஒடிசா, அப்படியே கொல்கட்டா வரைக்கும் எங்கே போனாலுமே நாட் மோர் தென் 100 நான் டச் பண்ணல. பட் ஒன்லி சேலஞ்ச் வாஸ் ஐ டிட் நாட் ஸ்லீப் ஃபார் த 3 days. 3 நாளைக்கு 82 மணி நேரம் 30 நிமிஷத்தில் நான் 79 மணி நேரம் கார் ஓட்டிகிட்டு இருந்தேனுங்க. ஸோ 3.5 மணி நேரம் மட்டும்தான் என்னோட ரெஸ்ட் டைமுங்கிறது அதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகாது. தூங்குறது, நேச்சர்ஸ் கால், சாப்பிட்றதுல காரில் சாப்பிட்டு இருந்தேன், நேச்சர்ஸ் கால் எல்லாம் சேர்த்து 3 மணி நேரம். அப்போ நான் ஸ்பீடாக போகல. பட் அந்த 79 மணி நேரம் ஐ வாஸ் டிரைவிங். ஐ டென்ட் ஸ்டாப் ஃபார் ஃபுட்டுக்கு. தூக்கம் வருது, பட் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் அ காஸ் அண்ட் ஃபார் தட் வாஸ் அ நேஷனல் ரெக்கார்ட். It came in Limca Book of Record, Asian Book of Record, Indian Book of Records. I hold 3 records for that particular thing. Yeah, that was not speeding. That was only endurance. We can say that's endurance. It's not speeding. Endurance என்னன்னா நீங்கள் continuously have to keep doing one thing without any rest. For that you have to prepare your body. இது சைக்கிளிங்க்கு பாடிங்க. அதுக்கு வந்து மைண்டு ஒரே இடத்துல 82 மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கும். அண்ட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட். ஒரு இடத்துல நீங்கள் கண்ணில் தூங்குனீங்கன்னா you'll get into accidents. So that was very tough. How did you manage to do that? Yeah, that took me at least a month preparation physically and mentally. Mentally was very, very, very tough. Physically I can do things, but mentally we have to prepare. Na தூக்கம் I sacrifice a lot of sleep. Maybe 10 days முன்னாடி நான்
ஸ்லீப்பிங் சைக்கிள் டோட்டலாக மாற்றிட்டானுங்க. ஸோ நைட் நான் திடீர்னு எழுந்திரிச்சு நைட்டு 10 மணிலேருந்து நைட்டு 1 மணி தூங்கிட்டு 1 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்துருவேன். ஆர் ஐ வில் கோ ஃபார் சைக்கிளிங் கைண்ட் ஆஃப் திங். எதுக்குன்னா ஸ்லீப் சைக்கிள் யூ ஹேவ் டு சேஞ்ச். நீங்கள் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நைட்டு 11 மணி 12 மணி தூக்கம் வந்துடும். அந்த சைக்கிள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் யூ வில் கெட் இன் டு தட். ஸோ ஐ சேஞ்ச் மை சைக்கிளிங் ரொட்டீன் ஆர் ஒர்க் அவுட் ரொட்டீன். இப்போவே நெக்ஸ்ட் ரைடுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இட் வில் பி லைக் லாங் ரைட், மேபி 100 hours or 80 hours. What I'm planning is 40 hours பண்ணலன்னா அப்போது அதுக்கு முந்தின for that at least for a month we have to prepare our body. எடுத்தோன்னே நீங்கள் நான் போய் 500 கிலோமீட்டர் ஓட்ட முடியாது. We have to prepare our body and road conditions and sun is very bad nowadays. Climatic conditions are ரொம்ப மோசமாக இருக்கறனால so it takes a long time for that. ஓகே, as a ரைடராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது? as a சைக்கிள் ரைடராக நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா first and foremost thing is the traffic sense in our country is very bad. I can be very frank saying it. Traffic sensing சொன்னப்போனா no one respects a cyclist nor a small vehicle. Buses, lorries, cars ஆட்டும் சரி, they want to drive fast or அவங்களுக்கு மட்டும் ரோடு நினச்சி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நானே நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேனுங்க. And that the driving sense should be there in our country, first thing. Second thing, when you drive in the city, we have a lot of potholes. குழிக நிறையா இருக்கும். That is very, very dangerous to a cyclist. And third thing, India விட்டுட்டிங்கன்னா யூரோப் ஆகட்டும், US ஆகட்டும், few countries have a separate lane. At least ஒரு 30 கிலோமீட்டருக்கு we have a 30 kilometers, 40 kilometers, we have a separate cycling lane. இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளானிங், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னபடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளானிங் அண்ட் ECRல every weekends they're allowing only cyclists to do 2 hours 3 hours in ECR. So அது மாதிரி my kind request to the government is ECRலையோ or OMRலையோ ஒரு சைக்கிளிங் லேனுன்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஆல்வேஸ் தட் ஷுட் பி மெயின்டைன் ஃபார் சைக்கிள் ரைடர்ஸ். ஸோ எல்லாருமே வில் பி ஹாப்பி. ஸோ எல்லோரும், ஏன்னா நாங்கள் இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கோம். வெளியே போகும்போது ECRல போகும்போது பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ECRல ரோடு இஸ் ஃப்ரீ, எல்லாருமே ஸ்பீட் பண்ணுறாங்க, கார்ஸு, பைக்ஸு. ஸோ இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் அஸ். ஒரு அடிச்சுட்டு தே won't ஸ்டாப். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் விழுந்தால் வில் ஹாவ் அ ஃப்ராக்சர் அண்ட் ஃப்ராக்சர் வில் டேக் லாட் ஆஃப் டைம் பிகாஸ் ஆல் பீப்புள் ஃபார் சைக்கிளிங் ஃபார் யர் நாலேஜுங்க, சைக்கிள் டசன்ட் ஹாவ் ஏஜுங்க. 10 ஏன்னா என் பொண்ணு வந்து இப்போ 10 years அவங்களும் ஓட்டுறாங்க. ஐ ஹாவ் மை சைக்கிளிங் ஃப்ரெண்ட் ஒன் மிஸ்டர் கார்த்திகேயன், ஹீ இஸ் 57 years old, அவங்களும் ஓட்டுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் சைக்கிளிங் இஸ். இட் கனெக்ட்ஸ் பீப்புள் வித் ஆல் ஏஜஸ். சைக்கிளிங் இட் டசன்ட் ஹாவ் அன் ஏஜ் லிமிட். ஈவன் 70 years old person drives cycle, even 7 years old small guy drives cycle. So my kind request to all the people in the society is please leave cyclists the space to drive in the roads. ஓகே, அது ஒரு பெரிய காசாகவே சொல்கிறீங்க. பட் அட்லீஸ்ட் அந்த லேன் க்ரியேட் பண்ணாலுமே அதுலேயும் வந்து பைக்கர்ஸோ இல்லை யாருமே பண்ணாமல் அண்ட் அது அலோன் சைக்கிளிஸ்ட்காக விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் கலைஞர் அவர்களுடைய பர்த்டேவை எடுத்து ஸ்பெசிஃபிக்காக அதை பண்ணதுக்கான ரீசன் என்ன? கலைஞர் ஐயா வந்து இஸ் அ வெரி டால் லீடர் இன் தமிழ்நாடு. அவரை தவிர்த்துட்டு நீங்கள் கான் டூ அரசியல்னு சொல்ல முடியாது. அவர்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் நாங்கள் பிகாஸ் ஐ எம் 1970s end or 80s kid நான். ஸோ அப்போது நான் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் அந்த டைம் ஹி வாஸ் CM, மெனி டைம் CM. நிறைய கல்வி திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காருங்க, மக்களுக்காக பண்ணியிருக்காரு. அண்ட் கலைஞர் ஐயான்னு சொன்னான்னா எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பிகாஸ் ஹி வாஸ் அ வெரி என்ன சொல்ல ரொம்ப நல்ல பொலிட்டிஷியனுங்களை விட he had very good knowledge about politics and around India. எல்லாருமே கலைஞர் ஐயானா ஒரு பிரமிப்பாக இருக்கும். அண்ட் பிகாஸ் he was into politics for more than 70 years. அந்த இப்போ 70 yearsங்கிறது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டாஸ்க். ஸோ கலைஞர் ஐயான்னு நினச்சிட்டாவே இட் பி அ குட் pumping up. So I thought 99 years வரப்போகுது, 19 years completion. அதுக்காக I thought let me do a tribute to கலைஞர் ஐயா. நம்மளால் ஒரு சின்ன tribute. I choose the date and particular date for that. I made this drive. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. இதனால் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்களா? ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்களா? சைக்கிளில்
ஒரே ஒரு டைம் அது என்னோட ஃபால்ட், பிகாஸ் ஐ வாஸ் டிரைவிங் வித் மை 3 or 4 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கரெக்டாக ஸ்பீட் பிரேக் வந்துச்சு. அப்போ ஸ்பீட் பிரேக் வருதுன்னு நான் கை காமிச்சிட்டு இருந்தேன். ஸ்பீட் பிரேக் முடிக்கும் போது ஐ வாஸ் அ பாட் ஹோல், கீழே விழுந்து ஐ காட் அ இன்ஜுரி. இங்கே ஹேட் 2-3 ஸ்டிச்சஸ். தட் வாஸ் மை ஃபால்ட். ஃபால்ட்னா எப்படின்னா குழி வருது, பின்னாடி வரவங்க கிட்ட குழி வருதுன்னு சொல்லி ஐ டுக் மை ஹேண்ட் அப்போ, பிகாஸ் வென் வி டேக் ரைட் லெஃப்ட் டர்ன், யார் ஃபஸ்ட்டில் போகிறாங்க அவங்க தான் வந்து கைட் பண்ணுவாங்க, இப்படி லெஃப்ட் போகணும் ரைட் போகணும். அப்போது குழி வந்துச்சு. ஐ ட்ராப்ட் அண்ட் ஐ ஃபெல். I had an injury in my face. அதனால் என்னென்னா cycling is not a funny thing. It is very very dangerous. For that you have to have proper gears. Gears என்ன சொல்ல வரேன்னா ஹெல்மெட்ஸ் ஆகட்டும் சரிங்க, இது மாதிரி ஹெல்மெட்ஸ் we have to wear a proper helmetங்க, ஹெல்மெட்டு, க்ளவுஸு and glasses. Glasses are very very important for all the cycle riders. நீங்கள் கிளாஸ் வந்து ஷோக்கு போடுறாங்க ஆர் இட் இஸ் ஃபார் ஃபன்னு கிடையாதுங்க. நீங்கள் கிளாஸ் போலாட்டி ரொம்ப தூசி கண்ணில் போச்சுன்னா யூல் மிஸ் த ரோடு, கீழே விழுந்துருவாங்க. ஆனால் நிறைய ஹைவேஸில் போனீங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால அங்கே மணல் லாரி, செங்கல் லாரி நிறைய வருங்க. அப்போ அந்த செங்கல் ஃபுல்லாக மூஞ்சில் அடிப்பாங்க. அதுக்கு கிளாஸ் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் ஆல் த டஸ்ட் என்ட்ரிங் இன் டு யர் ஐஸ். தட் இஸ் வாட் கியர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டர் அவங்களுமே வந்து ரைடிங்கில் உள்ளே வராங்க. அவங்க அதை சொன்ன உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க? சரி, என் டாட்டர் அவங்க பேர் ரக்ஷா, யோபாரத்தில் 5th grade படிக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரிங்கம்மா வாங்க, இப்போ நான் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கேன், let us join together and we do sport. Because cycling and running, that will be the basic. நீங்கள் எந்த ஸ்போர்ட் நீங்கள் 15-14 வயசில் நீங்கள் எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் சரி, ரன்னிங் பேசிக் திங். நீங்கள் ரன்னிங் இப்போ நல்லா பண்ணிங்கன்னா யூ கேன் டூ எனி ட்ராக் இவெண்ட்டுங்க, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்பு, எனி திங் யூ கேன் டூ. அதே மாதிரி சைக்கிளிங்னா என்டியூரன்ஸுங்க. அதனால சரி வாங்க, ரைட் நவ் ஷீ இஸ் 10 years old, சரி வாங்க சைக்கிள் பண்ணலாம் நம்ம. ஸோ வி ஆர் டூயிங் டுகெதர். இப்போ வீக்லி 2 days, சாட்டர்டே சண்டே ஸ்கூல் இல்லாதப்போ எவ்ரி வீக்கெண்ட்ஸ் we do 20 to 25 kilometers டுகெதர். So இப்போ she is liking cycle and she wants to take cycle as a serious sport. Let's see how it goes, because I can't pressurize any kid to take a sport. That is not good. But all the kids should take sports, any sports. Let it be volleyball, cricket, shuttle, cycling, table tennis, swimming, badminton, ஏதோ ஒரு ஸ்போர்ட் எடுக்கணுங்க. And right ages 8 to 10 you have to choose a sport and please get into it. சூப்பரான ஆன்சர் கொடுத்தீங்க. கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எந்த விஷயத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எதாவது ஒரு இன்ஸ்பயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்களா? யாரை இன்ஸ்பயர் பண்ணுறீங்க? இல்லைங்க, இன்ஸ்பயருங்கிறது நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணல. பிகாஸ் ஐ வாஸ் அ வெரி ஃபேட் கிட். ஸ்கூலில் ஐ ஹவ் நாட் பிளேட் எனி கேம்ஸ் பிகாஸ் நான் ரொம்ப குண்டாக இருந்தேன். 90-95 கிலோ இருந்தேன் ஸ்கூலில். ஸோ காலேஜ் படிக்கும் போது அப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ நான் இல்லை இப்படி இருந்தால் நம்ம எதுவுமே கேம்ஸ் பண்ண முடியாது. ஸோ காலேஜ் படிக்கும்போது நான் ஐ வாஸ் இன்டு கிரிக்கெட் டீம் பண்ணும்போது ஐ ஹாவ் டு லூஸ் வெயிட். அப்போ தான் நான் ஜிம் போக ஆரம்பிச்சிருங்க. அப்போல்லாம் 90s பார்த்தீங்கன்னா லேட் 90s 2000 early 2000 அப்போல்லாம் ஜிம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காது, ட்ரெட்மில் இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது, வெயிட் மட்டும் தான் பண்ணிட்டு. அப்போ வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போது லேட் 2000s 2006, 7, 8 தான் வந்து ட்ரெட்மில்லுங்கிற என்னென்னு தெரிய வந்துச்சு. அப்போ ட்ரெட்மில்லில் ஓடும்போது அப்போ தான் மேரத்தான்ஸ், அப்போ தான், பிகாஸ் கோயம்புத்தூர் இஸ் அ ஸ்மால் சிட்டி, அப்போ யாருக்குமே மேரத்தான்ஸு பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் தான் மேரத்தான்ஸ் கேம் இன் டு மை லைஃப். ஸோ ரெகுலராக ஐ ரன். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் ஷூஸோ சைக்கிளோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு நார்மல் பேட்டா ஷூஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் யூ கேன் ரன். ஸோ தட் இஸ் வாட் மை கைண்ட் அட்வைஸ் டு ஆல் த கிட்ஸ். சூப்பர். அடுத்து சைக்கிள்ஸ் பற்றி பேசுவோம். இங்கே இருக்கிற சைக்கிளில் தான் இப்போ நீங்கள் அந்த ரைடு. ஆமாங்க, இப்போ இந்த சைக்கிள் தான் நான் லாஸ்ட் 2 ரைட்ஸும் பண்ணியிருக்கேங்க. இந்த சைக்கிள் வந்து ஸ்காட் கம்பெனியில் அடிக்ட் 30ங்க. இது வந்து ஸ்பீடிங்க்கு நல்லா இருக்கும். And this cycle is only for highways. City-kulla water, it's not advisable because it has a very small tires and it's not advisable to ride in the city because potholes, கோயம்புத்தூர் ஆட்டும் சென்னை ஆட்டும் சரி நிறைய potholes இருக்கும். அதனால் இந்த சைக்கிள் அதில் விட்டிங்கன்னா it is dangerous. ஸோ அதனால் highways it is the best cycle. And வந்து இதோட price என்ன சொல்றது? Should be anywhere between 1.8 to 2 lakhs வருங்குது. எவ்வளோ சைக்கிள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க? ஐ ஹாவ் 3 சைக்கிள்ஸுங்க. ஒரு கேனடைல், 2 ஸ்காட் இருக்குது. இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் வாஸ் குட் செலக்ட் ஃபார் மீ. இப்போ ஐ எம் இன் டாக்ஸ் வித் ஸ்காட் ஆல்சோ டு ஹேவ் அ பிராண்ட் அம்பாசிடர் வித் தெம். லெட்ஸ் see how it goes. நைஸ். அண்ட் சார், ஒரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் கேட்குறேன்,
இப்போது நார்மலாகவே நாங்கள் அந்த சைக்கிள் பார்க்கும்போது டயர் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் வந்து கான்செப்ட் பார்ப்போம். பட் ரைடர்ஸ் எல்லாமே இந்த டயர்ஸ் ரொம்ப குட்டியாக வச்சுருக்காங்க. காரணம் என்ன? சரி, நீங்கள் சைக்கிள் டயர்ஸ் பெருசாக கஷ்டமாக இருக்குங்க ஓட்டுறக்கு. நீங்கள் பெரிய நீங்கள் சொல்ல டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே எல்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கைஸ் மெனி ஸ்மால் கிட்ஸ் வில் பி டிரைவிங் பெரிய டயர்ஸ் போட என்னென்னா இதுவே ஃபேன்சி டயர்ஸ். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டயர்ஸோ சைக்கிளோ வெயிட் கம்மியாக ஸ்பீடு கிடைக்குங்க. நீங்கள் சைக்கிள் டயர் பெருசாக அது தூக்கிட்டு நீங்கள் தான் அமுத்தணும். தட் இஸ் நாட் வெரி குட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் ரைடுங்க. ஸோ அப்போ நீங்கள் ஓட்டுறீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாமா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க இதில். நைஸ். ஆக்சுவலி இந்த காசு எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்து ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்? இப்போதைக்கு ரைட் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸுங்க இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் ஐ எம் பிளானிங் இந்த கார் 4 corners ஆஃப் இந்தியாங்க. அதாவது கன்னியாகுமரி, அருணாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், கோட்டேஸ்வர் பாகிஸ்தான் பக்கத்தில், பேக் டு கன்னியாகுமரி. தட் வில் பி இந்த கார். அகெயின் தட் இஸ் ஃபார் கின்னஸ் ரெக்கார்ட் ஐம் பிளானிங். தட் வில் பி மேபி ரோட்டாங் பாஸில் ஓப்பன் பண்ணணும். தட் ஷுட் பி இனிவேர் பிட்வீன் May, June. தட் கின்னஸ் ரெக்கார்ட் இஸ் மொத்தம் கிலோமீட்டர் 13,800 கிலோமீட்டருங்க காரில். 13,800 கிலோமீட்டர் 18 டேஸில் இருக்குது கின்னஸ் ரெக்கார்ட். லெட்ஸ் see how it goesங்க. நைஸ் சார். நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, இந்த ரைடிங் பற்றியெல்லாம் சொன்னீங்க. அண்ட் உங்களோட காஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சு அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றிங்க, தேங்க்யூ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே ட்ரெஸ்ஸஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.